மே 15 அன்று காலை இந்திய எண்ணெய் விநியோக நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தின. கடந்த 4 ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதல் விலை உயர்வு இதுவாகும். இதன் மூலம் டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் 97 ரூபாய் 77 காசுகளாகவும் டீசல் 90 ரூபாய் 67 காசுகளாகவும் விற்பனையாகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு ஈட்டிய லாபத்தை மீண்டும் பெற வேண்டுமானால் எரிபொருள் விலையை மேலும் 16% உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. பொருளாதார கணக்கீடு. நிலைமை ஏன் இவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ள கடந்த ஆண்டு ஜூலை மாத தரவுகளையும் தற்போதைய தரவுகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஜூலை 2025 இந்திய கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $70.95 இருந்தது. தற்போது மே 2026 நிலவரப்படி பேரலுக்கு $113.99 உள்ளது. ஜூலை 2025 அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் 87.51 இருந்தது. தற்போது ரூபாய் 95.17 உள்ளது. ஜூலை 2025 மத்திய அரசின் கலால் வரி லிட்டருக்கு ரூபாய் 22 ரூபாய் 88 காசுகளாகவும் இருந்தது. தற்போது இது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பெட்ரோல் மீதான தனது கலால் வரியை முற்றிலும் நீக்கியுள்ளது. மீதமுள்ள சுமையை எண்ணெய் நிறுவனங்களே தாங்கி வருகின்றன. அண்டர் ரெக்கவரி. எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் உண்மையான நஷ்டத்தை அண்டர் ரெக்கவரி என்று கூறுவோம். தற்போதைய மாத இழப்பு பெட்ரோலில் லிட்டருக்கு ரூபாய் 14 மற்றும் டீசலில் லிட்டருக்கு ரூபாய் 42 இழப்பு ஏற்படுவதாக கணக்கிட்டால் ஒட்டுமொத்தமாக பாதத்திற்கு 55,416 கோடி எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. ஒருவேளை கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 125 உயர்ந்தால் நிறுவனங்களின் இழப்பு பெட்ரோலில் லிட்டருக்கு 21 ரூபாய் 48 காசுகளாகவும் டீசலில் லிட்டருக்கு 28 ரூபாய் 58 காசுகளாகவும் அதிகரிக்கும். மே 15 அன்று உயர்த்தப்பட்ட ரூபாய் 3 மூலம் இந்த மாத நஷ்டம் 50,450 கோடியாக குறையும். அதாவது மாதத்திற்கு 5,000 கோடி மட்டுமே மிச்சமாகும். கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் 42 மாதங்களில் இல்லாத அளவாக 8.3% எட்டியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விலையில் ஏற்பட்ட 67% உயர்வே ஆகும். பிரதமரின் சிக்கன நடவடிக்கை. கடந்த 2 மாதங்களில் மட்டும் இந்தியா மாதத்திற்கு சராசரியாக 3.7 மில்லியன் டன் பெட்ரோலையும் 8.5 மில்லியன் டன் டீசலையும் பயன்படுத்தியுள்ளது. இதனால்தான் கடந்த மே 11 அன்று பிரதமர் மோடி பெட்ரோல் டீசல் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு தார்மீக வேண்டுகோள் விடுத்தார். எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்தால் அது நாட்டின் நிதி பற்றாக்குறையை அதாவது பிஸ்கல் டெபிசிட் அதிகரிக்கும். மறுபுறம் விலையை 16% உயர்த்தினால் அது நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை மேலும் உயர்த்தும். அரசாங்கம் இப்போது ஒரு கத்தி மேல் நடக்கும் சூழலில் உள்ளது. இதனால்தான் மாற்று ஏற்பாடாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் நேரடி ஆழ்கடல் எரிசக்தி குழாய் அமைக்கும் நீண்ட கால திட்டங்களை இந்தியா தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது.